ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே தான் அவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய தேவைகள் அவருக்கு அறிந்திருக்கிறது. நாம் என்னென்ன விண்ணப்பத்தை அவரிடத்தில் இதுவரைக்கும் ஏறெடுத்திருக்கிறோமோ, நாம் என்ன காரியங்களிலே காத்திருக்கிறோமோ எல்லாவற்றை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். இந்த காலைவெளியில் கூட உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தையின்படி நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவித இக்கட்டான நேரத்தில் நாம் யாரிடத்தில் போவது, எங்கு போவது என்றெல்லாம் கேள்விகள் இருக்கலாம். ஒரு இக்கட்டான பண உதவி தேவை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ஒத்தாசை தேவை. இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் யாரிடத்தில் கேட்பது என்றெல்லாம் பல குழப்பங்கள், அல்லது நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் பார்த்தவர்கள் உங்களுக்கு ஒரு வேளை உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி சோர்வடைய பண்ணியிருக்கலாம். இப்படி குடும்ப வாழ்க்கையில் சில பற்றாக்குறைகள், சில பலவீனங்களிலே யாருமே உதவி இல்லாமல் இருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே லாபானுடைய பிடியிலே 20 வருஷமாய் தேவனுடைய மனுஷன் யாக்கோபு கட்டப்பட்டிருந்தான். அவன் எங்கும் அவன் போக முடியாதபடிக்கு, அவனுக்கு யாருடைய உதவி இல்லாதபடிக்கு கட்டப்பட்டிருந்தவனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். லாபானிடத்திலே கர்த்தர் பேசினார். தீமை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அவனை அந்த சூழ்நிலை விட்டு விலக்கி யாக்கோப்பை பலுகி பெருக பண்ணும்படி உதவி செய்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். யாரோ ஒரு சூழ்நிலையில் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இனி கட்டவிழ்க்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார், விடுதலையாக்கும்படி உதவி செய்வார். இன்றைக்கு எந்த சூழ்நிலை உங்களுடைய தீமை என்று சொல்லுகிற காரியம் உங்களோடு போராடி இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல பாருங்கள், வனாந்தரமாய் ஓடிக்கொண்டிருந்த மனுஷன் தாவீது, ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலத்தில் கொண்டு வைத்தார் என்று சொல்லி, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் யாரிடத்தில் போய் கேட்பது, யாரிடத்தில் போய் நிற்பது, எங்கு போய் நாம் வேண்டிக் கொள்வது என்றெல்லாம் யோசனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடம், கர்த்தர் சமூகம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தாவீதுக்கு நெருக்கத்திலிருந்து அவர் உதவி செய்து விடுதலை ஆக்கினார். மனம் கலங்காதீர்கள். வியாதி படுக்கையில் எந்த வேதனையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். கல்வாரி சிலுவையில் நமக்காக பிதாவை நோக்கி பரிந்து பேசி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நோய்களை சுமந்து, எல்லா சாபங்களை சுமந்து, ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் செய்வார். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று குருட்டு பிச்சைக்காரன் கூப்பிட்ட பொழுது யாருமே உதவி செய்யாத நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து விடுவித்தார். 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனுக்கு யாருமே உதவி செய்யாத நேரத்தில் கர்த்தர் வந்து உதவி செய்து சுகமாக்கினார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்கு, என்னென்ன சூழ்நிலைக்கு உதவி தேவையோ ஆண்டவர் இப்பொழுது கரம் நீட்டுவீராக, விடுதலை ஆக்குவீராக, அற்புதம் செய்வீராக. எவ்வளவு பண
தேவையோ கர்த்தர் அதை சீக்கிரம் சந்திப்பீராக. இந்த நிமிஷத்திலிருந்து பிசாசுடைய தீமைகள், தடைகள், போராட்டங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் லாபானுடைய பிடியிலிருந்து ஆண்டவரே நீர் தாமே விடுவித்தது போல ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மை வரும்படி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு கையின் பிரயாசத்தில் இருக்கிற அத்தனை நெருக்கங்களை மாற்றி ஆண்டவர் இந்த நாளில் அவர்களுக்கு தேவையானவைகளை உதவிக்கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேனப்பா. நீர் ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறீர், நன்றி. இப்பொழுதே வாசல் திறக்கப்படுவதற்கு நன்றி. இதுவரைக்கும் ஆண்டவரை எங்கு போவது என்றெல்லாம் போய் ஆண்டவர் யாரிடத்தில் கேட்பது என்றெல்லாம் கலங்கி இருக்கிறவர்களுக்காக நீர் ஒரு உதவிக்கரத்தை நீட்டி வழியை திறந்து கொடுத்து ஆசீர்வதி. வியாதி படுக்கையில் உதவி செய்ய யாருமில்லையே என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. வேதனை நீக்கி சுகமாயிருக்க பண்ணுவீராக. போராட்டங்களுக்கு விலக்கி விடுவித்து காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் தாமை விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. விசுவாசித்து ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உதவி செய்வார். அவரே நம்பியிருப்போம்.